உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என்பிசி செய்தி மடல் வாயிலாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது. புதிய நோக்கங்கள், புதிய சிந்தனைகள் உங்கள் இருதயத்திலே இருக்கும். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்கினிய நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோல் என்று பரவலாக உலகம் முழுவதும் பேசப்படுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த கருத்தின் அடிப்படையிலே தான் நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கவிருக்கிறேன். வாருங்கள் நேயர்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஹாப்பி நியூ இயர். உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. வெல்கம். காட் பிளஸ் யூ. இன்றைய என்னுடைய முதல் கேள்வியே, தேவனுடைய ராஜ்யத்தில் திறவுகோல் என்ற ஒரு வார்த்தை பிரபலமாக புதிய ஏற்பாடு சொல்லுது, கீ ஆஃப் தி கிங்டம். அப்படின்னா என்ன ஐயா? இதை பற்றி அநேகருக்கும், ஏன் குறிப்பாக எனக்கே கூட சில குழப்பங்கள் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும். அதாவது நம்ம ஊரில் ஒரு பழக்கம், சாவியை தொலைச்சிட்டு பூட்டை சவிப்பாங்க. சனியம் பிடிச்ச பூட்டு திறக்க மாட்டேன்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தொலைச்சது சாவியே அந்த மனிதன். அது மாதிரி சாவி என்பது கதவுகளை பூட்டுவதற்காக ஒரு கருவி. ஆரம்ப காலத்தில் இப்போ நீங்கள் வச்சுருக்கிற மாதிரி குட்டி குட்டி சாவி, இப்போ நம்ம சேஃப்டி பின் இருக்குது, அதை விட சின்ன சாவியெல்லாம் இருக்குது. ஆனால் ஆரம்ப காலத்தில் கோட்டை வாசல்களை மூடுவதற்கு, அந்த பூட்டை பூட்டுவதற்கு 2 பேர் தோளில் தூக்கின்னு வர அளவுக்கு சாவி இருந்திருக்கு. 2 பேர். அவ்வளோ பெரிய சாவியெல்லாம் மனிதர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. சாவி என்பது பூட்டோடு சேர்ந்தது. பூட்டு இருந்தால் அதை பூட்டுவதற்கும் திறப்பதற்கும், இந்த வேலை செய்வதற்கு தான் இந்த சாவி, திறவுகோல் என்பது. இதனால் ஒரு பாதுகாப்பு கருவியாக அது எண்ணப்படுகிறது. அதாவது கீ ரெப்ரசன்ட்ஸ் an authority. சாவி என்பது ஒரு அதிகாரத்தை காட்டுகிறது. உதாரணமாக ஒரு வீட்டினுடைய மொத்த சாவியை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அதுபோல் ஒரு வங்கி, பேங்க், அதனுடைய எல்லா சாவியும் மேனேஜர் வச்சுருப்பார். அப்போது சாவி என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. இப்போது ஒரு சாவியை நாம் ஜாக்கிரதையாகவும் அந்த பூட்டை திறப்பதற்கும் பூட்டுவதற்கு மட்டும்தான் அதை நம்ம பயன்படுத்த முடியும். அப்போ 2 வேலை தான் செய்யுது, பைண்ட் அண்ட் லூஸ், கட்டுவது திறப்பது. ஆரம்ப காலத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனமாக, தேவனுடைய ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்து யூத ஜனங்களுக்கான ஒரு திறவுகோலாக, ஒரு கீயாக அவர் வருகிறார் என்று சொல்லப்பட்டது. இதை ஏசாயா 22வது அதிகாரம் 22வது வசனத்தில் படிக்கிறோம். தாவீதனுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூட்டாதபடிக்கு அவன் பூட்டுவான். இது இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு மெட்டல் கீ, ஒரு உலோக சாவியாக சொல்லப்படாமல் ஆவிக்குரிய சாவியாக இருக்கிறார். இருதயங்களை பூட்டவும் திறக்கக்கூடிய சாவியாக இருக்கிறார். இந்த சாவி உடல் வழியாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் வழியாக தாவீதினுடைய குடும்பத்தில் பிறந்தவராக இருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை நாம் தாவீதின் குமாரன் என்று சொல்கிறோம். இது ஒரு தீர்க்க தரிசனம். கிறிஸ்தவத்தில் ஒரு பிரிவினர், குறிப்பாக கத்தோலிக்க மதத்தினர், இந்த சாவி இயேசு கிறிஸ்துவானவர் பேதுருவிடத்தில் கொடுத்தாரு அப்படின்னு இன்னைக்கும் நம்பினுக்கிறாங்களே. இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். அதாவது இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் இந்த கருத்தை பேசினார். அதனுடைய அர்த்தம் பேதுருவிடத்தில் மட்டும் கொடுத்தார் என்று பொருள் அல்ல. அப்போஸ்தலர் அனைவருக்கும் இந்த சாவி கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு உலோக சாவி அல்ல, இது ஒரு உபதேச சாவி. திஸ் இஸ் நாட் எ மெட்டல் கீ, இட் இஸ் எ டாக்ட்ரினல் கீ. இது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டு அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். இந்த வசனத்தை தான் கத்தோலிக்கர்கள் 3வது நூற்றாண்டிலிருந்து இன்னைய தேதி வரைக்கும் இந்த பேதுரு தான் முதல் போப் என்றும், அந்த வழியில் வந்தவர் தான் இப்பொழுது இருக்கிற எல்லா
போப்புகள் என்றும் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்காங்க. அதாவது போப்பினிடத்தில் இந்த அதிகாரம் இருக்கிறது. இந்த திறவுகோல் என்பது ஒரு அதிகாரம், சபையை பற்றிய அதிகாரம், அது அவர்களிடத்தில் இருக்கிறதாக நம்புறாங்க. பாருங்கள், இந்த திறவுகோல் அல்லது இந்த சாவி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 16:18, மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த இடத்துல கல் என்பது இயேசுவையும், சபை என்பது உங்களையும் என்னையும் குறிக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்துவினால் ஸ்தாபிக்கப்பட்ட சபையை பாதாளம் என்ற பூட்டி வைக்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து என்ற அதிகாரம், அந்த வார்த்தை, அந்த உபதேசம், அந்த சுவிசேஷம் பாதாளத்தின் பூட்டை திறந்து விடக்கூடியதாக இருக்கிறது. இப்போது நோவா காலத்து பேழையில் வெள்ளம் வடிந்த போது அதனுடைய கதவு திறக்கப்பட்டது, பூட்டு திறக்கப்பட்டது. அப்போது நோவாவும் அவனோடு இருந்த குடும்பமும் அதில் உள்ள சகல ஜீவ ஜந்துக்களும் வெளியே வந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி சாத்தானின் அதிகாரத்தின் கீழே பூட்டப்பட்டிருக்கிற மக்கள், பாதாளத்திலே பூட்டப்பட்டிருக்கிற மக்களை திறந்துவிடும் அதிகாரமாகிய திறவுகோலாக இது இருக்கிறது. இந்த பாதாளத்துக்கு மீண்டும் நம்மை எடுத்து தனக்குள் வைத்துக்கொள்ளும் அதிகாரம் கிடையாது. இந்த 2 வசனங்களும் கொண்டு கத்தோலிக்கர் இன்ன வரைக்கும் ரொம்ப ஆடமெண்ட்டாக இந்த அதிகாரம் பேதுருவுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம புதிய ஏற்பாடு முழுவதும் நம்ம படிக்கும்போது இந்த அதிகாரம் பேதுருவினிடத்தில் மட்டுமல்ல, ஆனால் பேதுருவை முதன்மையாக கொண்டு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தான் கொடுத்துருக்கார். மத்தேயு 28:18 வசனம், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, எவர்களை? அப்போஸ்தலர்களை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், இந்த இடத்துல நீங்கள் என்பது அப்போஸ்தலரை குறிக்கிறது, சகல இனத்தாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, கவனிங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ணுங்கள்னா டீச். இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரமாகிய அந்த திறவுகோல் உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுடைய இருதயங்களை திறக்கும்படியான உபதேசமாக இருக்கிறது. அடுத்தது, இந்த அதிகாரத்தை இயேசு தமது அப்போஸ்தலருக்கு கொடுத்தார் என்று இங்கே நம்ம படிக்கிறோம். எல்லாருக்கும் கொடுத்துருக்கார். நீங்கள் புறப்பட்டு போயின்னு சொன்னார். அதனால தான் தோமா இந்தியாவுக்கு வந்தார் 52வது வருஷம், அந்த அதிகாரத்தை கொண்டு வந்தார். நான் இஸ்ரேல் நாட்டுக்கு போயிருந்தேன். அங்கே கப்பர்நாகும் என்ற ஒரு பகுதிக்கு போயிருந்தேன். அங்கே உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவ விசுவாசிகள் டூரிஸ்டுகளாக அந்த நாட்டுக்கு வர்றது வழக்கம். அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, ஆள் உயரத்துக்கு பெரிய பெரிய சாவி மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டு காட்டுறாங்க. அது மாத்திரம் இல்லை, சின்ன சின்ன சாவிகள் வெள்ளியிலும் தங்கத்திலும் கூட செஞ்சு வச்சுருக்காங்க. டூரிஸ்டுகள் அதை நினைவாக வாங்குகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பின்னால் இருக்கிற வீடு இதுதான் பேதுருனுடைய மாமியார் வீடு, இங்கே தான் பேதுரு குடியிருந்தார், பேதுருனிடத்தில் இயேசு கிறிஸ்து இந்த சாவியை கொடுத்தாரு அப்படின்னு இந்நாள் வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி சாவியை கொடுக்கல. இயேசு கிறிஸ்து பேசினது சிலுவைக்கு முன்னால் இயேசுவினுடைய அதிகாரத்தை குறித்து சொல்லுகிறார். பாதாளத்தினுடைய அதிகாரம் இயேசுவினுடைய பூட்டை திறக்க முடியாது. இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரம் பாதாளத்தின் பூட்டை வேண்டுமானால் திறக்க முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்து இங்கே திறவுகோல் என்று பேசுவது அவருக்கு உள்ள அதிகாரத்தை பற்றி. I have authority over heaven on earth, therefore go and teach all the nations அப்படின்னு சொன்னார். அப்போ பேதுருக்கு மட்டும் இந்த அதிகாரம் கொடுக்கப்படல, எல்லா அப்போஸ்தலர்களும் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலர் காலத்துக்கு பிறகு சபையில் மூப்பர்களும் உதவிக்காரர்களும் போதகர்களும் இந்த அதிகாரத்தை எடுத்து போதித்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ புதிய ஏற்பாடு அப்படி நம்ம சொல்லும்போது அதுதான் அந்த திறவுகோல், அதான் அந்த சாவி. நியூ டெஸ்டமெண்ட் இட் இஸ் த கீ ஆஃப் த கிங்டம். இதை இன்றைக்கும் கடந்த 2000 ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் இருதயங்களை திறக்கும்
திறவுகோலாக, ராஜ்யத்தின் திறவுகோலாக பயன்படுத்துவதை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த மோசமான ஒரு கருத்துக்கு கத்தோலிக்கம் வந்துட்டது. கத்தோலிக்கம் என்ன நினைக்கிறாங்க, இந்த சாவி பேதுரு வழியாக ஒவ்வொரு போப்புக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, போப்பு தான் இறுதியான வார்த்தையை சொல்ல வேண்டியவர். இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டை விட்டு கத்தோலிக்கம் எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறது என்பது ஊரறிந்த விஷயம். பைபிளை படிக்கிற யார் வேணாலும் அதை தாராளமாக புரிஞ்சிக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த திறவுகோல் கத்தோலிக்கர் இடத்துல இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து ஒரு கற்பனை கருத்து. ஒவ்வொரு நீதியான கிறிஸ்தவரும் இயேசுவின் சுவிசேஷத்தை பிறருக்கு சொல்லும்போது, இயேசுவின் அதிகாரம் பாவம் மன்னிப்பு போதிக்கப்படும் போது அந்த திறவுகோல் அங்கே பயன்படுது. திறவுகோலுடைய பயன் தான் என்ன? திறவுகோலினுடைய பயன் 3 பயன்கள். 1 அவிழ்ப்பது, 2 கட்டுவது, 3 ஆசீர்வதிப்பது. லூஸ், பைண்ட் அண்ட் பிளஸ். இந்த 3 வார்த்தைகளும் அந்த திறவுகோலால் செய்யப்படுது. ஒரு பாவியாகிய மனிதன் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதற்கு அவன் கீழ்ப்படியும் போது அவனுடைய இருதயத்தை அது திறக்கிறது. அதை தான் நம்ம ஆங்கிலத்தில் லூஸ் என்று சொல்கிறோம். அப்போது அதே சாவி வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களை கட்டுகிறது. அதை தான் நம்ம ஷட் ஆர் க்ளோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை அந்த திறவுகோல் இந்த புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களாலும் அவனை ஆசீர்வதிக்கிறது. தேர்ஃபோர் த கீ ஆஃப் த கிங்டம் பைண்ட்ஸ், லூஸ் அண்ட் பிளஸஸ். இந்த 3 பணிகளை செய்கிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்கள். கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. இட் இஸ் த பவர் ஆஃப் காட் விச் இஸ் த அத்தாரிட்டி. அந்த அதிகாரம், அந்த திறவுகோல் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய பலனாக இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். நீ யூதனாக இருக்கலாம், பிரஜாதியனாக இருக்கலாம், எல்லாருக்கும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக, கவனிங்கள், எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு உங்களை அழைத்தார். அதாவது இந்த திறவுகோல் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். மார்க்கு 16வது அதிகாரம் 16வது வசனத்தில் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். அப்போது இந்த திறவுகோலாகிய இந்த அதிகாரம் சுவிசேஷம் என்று பேசப்பட்டிருக்கு. Gospel is called the key of the kingdom. அந்த திறவுகோல் நம்மை ரட்சிப்புக்கென்று அழைக்கிறது, தெரிந்து கொள்கிறது. நீண்ட காலமாக பூட்டு மழையிலே நனைந்து ஒரு 100 ஆண்டுகள் தொங்கிட்டு இருந்த ஒரு பூட்டை நீங்கள் உண்மையான சாவியை விட்டு திறந்தால் கூட திறக்க முடியாது. துரு பிடிச்சி போச்சு. அதனுடைய தன்மை மாறிவிட்டது. அதனுடைய தன்மை தேய்மானங்கள் மாறிவிட்டது. ஆனால் எப்பேற்பட்ட ஒரு பாவியையும் எப்பேற்பட்ட பாவம் செய்தவர்களையும் சட்டென திறந்து விடக்கூடிய சாவியாக சுவிசேஷம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த சுவிசேஷத்தில் 3 அங்கங்கள் இருக்கிறது. ஒரு சாவினா கையில் பிடிக்கிற ஒரு பகுதி, வலுவான ஒரு நீண்ட பகுதி, அதுக்கு பிறகு பலவிதமான கோடுகள் அமைந்த ஒரு திறக்கும் பகுதி. அது மாதிரி இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அங்கே அவர் சிந்திய இரத்தம் இருக்கிறது. அடக்கம், அவருடைய நீதி இருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வல்லமை இருக்கிறது. இந்த 3 பொருளால் ஆன சாவியாக இந்த சுவிசேஷம் இருக்கிறது. ஆக இந்த 3 பொருளால் ஆன இந்த சாவியை கொண்டு எப்பேற்பட்ட இருதயத்தையும் அது திறக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு கரோடட், எவ்வளவு ரஸ்டட், டிஸ்லொகேட்டட், டேமேஜ்டு லாக்காக இருந்தால் கூட இட் கேன் ஓப்பன் இட். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ விரோதமான ஒருவராக இருந்தார் கிறிஸ்தவத்துக்கு. அவரை யாராலும் மாற்ற முடியாது. எத்தனை பேரை அவர் கொன்றார் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக. அவனுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தாரே. அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்?
சரண்டர் ஆகிட்டாரு. அப்போது எப்பேற்பட்ட இருதயத்தையும் கூட திறக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் சுவிசேஷத்தினுடைய 3 வேலைகள்: திறப்பது, கட்டுவது, ஆசீர்வதிப்பது. இந்த திறவுகோலை பயன்படுத்தாமல், இந்த திறவுகோலின் வார்த்தைகளை பயன்படுத்தாமல் ஒரு கிறிஸ்தவராக இருக்கவே முடியாது. இந்த சத்தியத்தை விளங்கி கொள்ளாமல் ஒரு சபையில் இருப்பது என்பது அபத்தம், கேலி, அது ஒரு ஜோக்கான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இந்த திறவுகோல் எப்படி ராஜ்யத்தின் திறவுகோலாக இருக்கு ஐயா? அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அது ஒரு உலோக சாவி அல்ல, உபதேச சாவி. இட் இஸ் நாட் எ மெட்டல் கீ, இட்ஸ் எ டாக்டர்னல் டீச்சிங் கீ. பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 42வது வசனம். அவர்கள், இந்த இடத்துல அவர்கள் என்பது ரட்சிக்கப்பட்ட மக்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:41 ஞானஸ்தானம் பெற்றவர்கள் 3000 பேர். அந்த மக்கள் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 நீங்கள் படிக்கிறீங்க. 3000 people were baptized and they were added to the church. இப்போது அந்த திறவுகோல் எப்படி இருக்குது அப்படின்றது பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். உறுதியாக. இதுதான் அந்த கீ. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள் தான் அப்போஸ்தலரால் போதிக்கப்பட்டது. ஆக அப்போஸ்தலரால் போதிக்கப்பட்டது தான் அப்போஸ்தலருடைய போதனைகள், உபதேசங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். தி apostolic teachings can be also called the key of the kingdom. ஆதி கிறிஸ்தவர்கள் இந்த திறவுகோலின் கீழ் தான் இருந்திருக்காங்க, இதன் கீழ் தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அந்த காலத்திலேயே இந்த திறவுகோலை மிஸ் பண்ண ஆளுங்களும் உண்டு சபையில். இது ஒரு கருத்தாக பேசப்பட்டிருக்கு. பாருங்கள், 3 யோவான் 9வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 331வது பக்கம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியத்திரேபு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் நிருபம் எழுதினோம். நிருபம்னா வசனம், வசனன்றது தான் இந்த சாவி, இந்த திறவுகோல், இந்த உபதேசம். அப்போது அந்த சபையில் தியத்திரேபுன்னு ஒரு ஆள் இருந்திருக்கார். அவர் சபையில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார். அதை தூக்கி போடு, அந்த புத்தகத்தை இங்கே கொண்டாடாத, அந்த வசனத்தை இங்கே கொண்டு வருவானா, நான் சொல்கிறது கேளு. எப்படி இப்போது கத்தோலிக்கம் சொல்லுகிறதோ, புராட்டஸ்டன்ட் சமயங்கள் சொல்லுகிறதோ, பெந்தேகோஸ்து சமயங்கள் சொல்லுகிறதோ, அதே மாதிரி தியத்திரேபு அந்த தேவனுடைய திறவுகோலாகிய ராஜ்யத்தின் திறவுகோலை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆக முதல் நூற்றாண்டு காலத்திலே இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதை அவங்க கவனிக்க மறந்தாங்க. இதனால் புதிய ஏற்பாட்டினுடைய 26வது புத்தகம் யூதா எழுதிய பொதுவான நிருபம், இதில் 4வது வசனம் பாருங்கள். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கணைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு? கிறிஸ்து யாராக இருக்கிறார்? அவர் தேவனாக இருக்கிறார். இந்த சத்தியத்தை புறக்கணிக்கிற மக்கள் பக்கவாட்டிலே நுழைந்தவர்கள். ஆமாம், அதாவது வாசல் வழியாக வராதவங்க. இவர்களுக்கு தேவனுடைய ஆக்கினை இருக்கிறது என்று சொல்கிறார். அதனால் அன்றையிலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் சத்தியத்தை விட்டு விலகி பொய்யை போதிக்கிறவர்கள், சொந்த சாட்சியை சொல்லுகிறவர்கள், பக்கவாட்டு வழியாக நுழைந்த காம விகார கூட்டத்தார். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோலை சரியாக பயன்படுத்தாமல் தங்களுடைய சொந்த உபதேசங்களை பயன்படுத்தி ஆத்துமாக்களை நரகத்துக்கு அனுப்புகிறவர்களாக இருக்கிறாங்க. லூக்கா 11வது அதிகாரம் 52வது வசனம் பாருங்கள். நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள். நம்ம
கதைகளில் படிக்கிறோம், திரைப்படங்களில் பார்க்குறோம். இந்த வில்லன் என்ன செய்வான், கதவை பூட்டிட்டு சாவியை எங்கன்னா காட்டுக்குள்ளே வீசி எறிஞ்சிருவான், எல்லாம் ஆற்றுல வீசி எறிஞ்சிருவான். அப்போது உள்ளே இருக்கும் வெளியே வர முடியாது, வெளியே இருக்கும் உள்ளே போக முடியாது. இந்த கருத்து எவ்வளோ சரியாக இருக்குன்னு பாருங்கள். இன்னைய தேதியில் சுவிசேஷத்தினால் ரட்சிக்கப்பட வேண்டிய மக்கள் அந்த சத்தியத்தின்படி நடவாமல் வேறு எதுக்கோ செவி கொடுத்து அந்த கிருபையின் வார்த்தைகளையும் ரட்சிப்பின் திட்டத்தையும் மீறி போகிறத நான் பார்க்குறேன். இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சொன்னார், இந்த மாதிரி தேவனுடைய திறவுகோலை எடுத்து பூட்டி விட்டு இவங்களும் அதில் போகிறதில்ல, வரவனையும் அதில் சேர்க்கறதில்ல, சாவி தூக்கி என்ன செய்கிறான், வீசி எறிகிறான். அதே காரியத்தை தான் இன்றைக்கி கிறிஸ்தவம் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது அவர்களும் பிரவேசிப்பதில்லை, மற்றவர்களும் பிரவேசிக்க அதில் இடம் கொடுப்பதில்லை. தே ஆர் நாட் என்டரிங், neither they are not allowing others to enter because they threw the key. அதை தூக்கி எரிஞ்சிட்டான் அவன். அதே நிலைமை இன்றைக்கி நான் பார்க்குறேன். ஆக ராஜ்யத்தின் திறவுகோல் பைபிளில் நீங்கள் படித்தீங்கன்னா எல்லா சமயங்களிலும் அந்த வேலையை செய்கிறது. இன்றைக்கும் நம்ம இந்த பைபிளை கருத்தாக படித்து அதன்படி நடந்தால் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரணமும் அடக்கமும் உயிர்த்தெழுதலும் அவருக்கு முழுமையான அதிகாரத்தை கொடுத்ததுனால பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் போக முடியாதபடி தடை செய்து மோட்சத்துக்கு நம்மை திருப்பி விடும் அதிகார திறவுகோலாக இந்த புதிய ஏற்பாடு இருக்கிறது. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 18வது வசனம், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். கவனிங்க, ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவினால அந்த திறவுகோலினால் மட்டும்தான் மரணத்திலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் நம்மை காப்பாற்ற முடியும். இந்த திறவுகோல் சுவிசேஷ வடிவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், கொத்து சாவி, ஒவ்வொரு சாவிக்கும் ஒரு பூட்டினுடைய திறக்கும் அந்த டைரக்ஷன், அதனுடைய அளவு அதில் பதியப்பட்டிருக்கும். நம்பர் கீனா நம்பர் போடணும், டிசைன் கீனா அந்த டிசைன் படி இருக்கும். ஒவ்வொரு கீயும் ஒரு நம்பரோடு இருக்கும். நீங்கள் மாற்றி ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் போட்ட உடனே திறக்காது, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அதில் இருக்கும். அப்போது அதில் ஒரு மோல்டு இருக்கும், ஒரு டை பண்ணியிருப்பாங்க, அதை சரியாக அதை வச்சுருப்பாங்க. அது மாதிரி ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஒரு டை இருக்குது, ஒரு மோல்டு இருக்குது. நீங்கள் ஆரம்பம் முதலே நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு முழுவதும் இந்த சாவியில் 5 முனைகள் இருக்கிறது. எப்போதும் பாவியாகிய மனுஷன் தேவனுடைய வசனத்தை கேட்கிறான் 1, அதை விசுவாசிக்கிறான் 2, மனம் திரும்புகிறான் 3, இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறான் 4, ஞானஸ்தானம் பெறுகிறான் 5. இந்த 5ம் அந்த சாவியினுடைய முக அடையாளமாக இருக்கிறது. அதாவது ஹியர், பிலீவ், ரிப்பெண்ட், கன்ஃபஸ் அண்ட் பி பேப்டைஸ்ட். நான் சொன்ன இந்த 5 கருத்துக்களும் அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் எடுத்து படித்தீங்கன்னா 9 இடங்களில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37-38 வசனம் பார்த்தீங்கன்னா அந்த சாவி எப்படி அவர்களுடைய இருதயத்தை திறந்தது, அவருடைய இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நம்ம படிக்கிறோம். அவர்கள் மனம் திரும்பி இருந்தாங்க. அவர்கள் ஞானஸ்தானத்தில் தான் அந்த கதை முடிகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படியே 8ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சமாரியர்கள் எவ்விதமாக மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றார்கள். 8ஆம் அதிகாரம் பிற்பகுதியில் எத்தியோப்பிய மந்திரி எவ்விதமாக அவனுடைய மனது குத்தப்பட்டு அவன் திருமுழுக்கு பெற்றான் என்ற ஒரு வரலாற்று நம்ம இது வரைக்கும் 3 பார்த்தோம். 9ஆம் அதிகாரத்தில் 1 மேன் ஆர்மி, ஒரே ஆள் ஒரு இராணுவத்தை போல இருந்த சவுல் எனப்பட்ட மனிதன் எவ்விதமாக ஞானஸ்தானம் பெற்றார் என்ற கருத்து அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ இது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 4 லிஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க. 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரோமனாகிய 100க்கு அதிபதி கொர்னேலியு என்ற ஒரு மனிதன், 10ஆம் அதிகாரம் முழுதும் நீங்கள் படித்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் மனம் திரும்பி எப்படி ஞானஸ்தானம் பெற்றான்
என்று நம்ம படிக்கிறோம். அப்படியே நம்ம தொடர்ந்து படிக்கும்போது 16ஆம் அதிகாரத்தில் கிரேக்க ஸ்திரீயாகிய லீதியாலும் அவருடைய குடும்பத்தாரும் எவ்விதமாக ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்ற தகவலை படிக்கிறோம். அதே 16ஆம் அதிகாரத்தினுடைய இறுதியில் பிலிப்பு நாட்டின் சிறைச்சாலை அதிகாரி எவ்விதமாக ஞானஸ்நானம் பெற்றார் என்ற தகவலை படிக்கிறோம். 18ஆம் அதிகாரத்தில் கொரிந்துல எவ்விதமாக ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்ற தகவலை படிக்கிறோம். 19வது அதிகாரத்தில் எபேசியர்கள் எவ்விதமாக இந்த திறவுகோலால் திறக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று படிக்கிறோம். நான் சொன்ன இந்த மொத்த பகுதி 9 இடங்களில் ஆண்கள், பெண்கள், அதிகாரிகள், படித்தவர்கள், பெரும் பதவியில் இருக்கிறவர்கள், சாதாரணமான மக்கள், எந்த விதமான பேதமும் இன்றி இந்த திறவுகோலால் திறக்கப்பட்டிருக்காங்க. 2ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள், 8ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் சமாரியர்கள், 8ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதியில் எத்தியோப்பியன், 9வது அதிகாரத்தில் தீவிரவாத போதனை உடைய சவுல் எனப்பட்ட வாலிபன், 10ஆம் அதிகாரத்தில் ரோமனாகிய கொர்நேலியு, 16ஆம் அதிகாரத்தில் கிரேக்க ஸ்திரீயாகிய லீதியாள், 16ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதியில் பிலிப்பு நாட்டு சிறைச்சாலைக்காரர், 18ஆம் அதிகாரத்தில் கொரிந்தியர்கள், 19ஆம் அதிகாரத்தில் எபேசியர்கள், இவங்க அத்தனை பேருமே அதே ஒரே விதமான அந்த சாவியால் தான் திறக்கப்பட்டிருக்காங்க. அப்போது இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ரட்சிப்பை பெற விரும்பினால் இந்த பைபிள் போதிக்கிற இந்த அதிகாரம் உள்ள சாவினால் தான் நம்ம இறுதியும் திறக்கப்படணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்களாம் நினச்சிக்க வேண்டியது தான். அதாவது ஒரு பூட்டு நான் திறந்த பூட்டு அப்படின்னு அதுவே நினச்சிக்கும், ஆனால் அது பூட்டப்பட்டிருக்கு, அது தெரியாது அவங்களுக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கி மதங்களில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பை பற்றிய எந்த அக்கறையும் இல்லாமல் எனக்கு சுகம் கொடுத்தாரு, நான் அவரை பார்த்தேன், அவர் என்னை சந்தித்தார், உடம்பு கிடுகிடுன்னு ஆடிச்சு, மயிர்கூர்ச்சி இருந்து நின்றது, கனவில் நான் அவரை சந்தித்தேன், படுக்கையில் அவரை சந்தித்தேன். நல்லது, நீங்கள் அப்படி சொல்லிகிட்டே இருங்க. ஆனால் நீங்கள் சுவிசேஷத்தினால் ரட்சிக்கப்பட வேண்டும். ராஜ்யத்தின் திறவுகோல் உங்கள் இருதயத்துக்குள்ள அடைப்பட்டிருக்கிற பாவத்தை திறந்து நீதி உங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறான் சாத்தான். அவனுடைய கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டுமானால் இயேசுவிடத்துக்கு திரும்ப வேண்டும், இந்த திறவுகோல் இடத்துல திரும்ப வேண்டும். நான் முன்னமே சொன்ன மாதிரி இவனும் உள்ளே வரமாட்டான், வரவனையும் உள்ளே விட மாட்டான். அந்த நிலையை தான் இன்றைக்கி கிறிஸ்தவ மதம் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது நம்முடைய கவனம் திருப்பப்பட்டிருக்கு. நம்ம நம்முடைய அக்கறையை மாற்றி கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு மதமாக விழுந்து மனிதர்களுடைய காலடியில் பின்னால் போக ஆரம்பித்தோம். இந்த நவீன காலத்தில் நீங்கள் கூகுள் என்ற இதில் போய் நீங்கள் தேடினீங்கன்னா யார் யார் என்னென்ன போதிக்கிறாங்க, என்னென்ன சபைகளுக்கு என்னென்ன போதனை இருக்குது, பட்டவர்த்தனமாக நீங்கள் படிச்சுக்கலாம். நான் சொல்லுவது ஒன்றும் மறைவான விஷயமே கிடையாது. கத்தோலிக்கம் போதிப்பது என்ன லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருவான். பிரெஸ்பிட்டேரியன் என்ன போதிக்கிறான், சர்ச் ஆஃப் இங்கிலாந்து என்ன போதிக்கிறான், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்ன போதிக்கிறான், யெகோவா விட்னஸ்கள் என்ன போதிக்கிறாங்க. இன்றைக்கு உலகத்தில் பெரும் பெரும் பணக்காரர்களாக இருக்கிற தனிப்பட்ட மக்கள் யாருன்னா பெந்தேகோஸ்து சபையில் தான் இருக்கான். சொன்னால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பெந்தேகோஸ்து சபையில் இருக்க பெரிய போதகர்கள் உலகத்தினுடைய பணக்கார லிஸ்டடாக இருக்காங்க அவங்க. இது சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒன்றுமே இல்லை உலகத்தில். ஆமாம், அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. பேங்க்கில் ஒரே ஒரு ரூபா கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற ஆள் 114 அக்கௌண்ட் வச்சுருந்து சமீபத்தில் தமிழ்நாட்டில் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க, பிடிச்சாங்க. என்ன நடந்ததுன்றதெல்லாம் பின்னால் செய்தித்தாளில் வந்ததே. அதனால் இந்த திறவுகோலை நீங்கள் மறைச்சிட்டு எந்த ஒரு மனிதனையும் மாற்ற முடியாது. கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. ஐயா, அப்படி சொல்லும் பொழுது இன்றைக்கி சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் சபையில் ரட்சிக்கப்பட்டுக்கிறோம், எங்களுக்கு அது போதும், இந்த உபதேசம் கீ எல்லாம் எங்களுக்கு வேணான்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும், நல்லது தான், அது அவங்களுடைய வார்த்தை, அது அப்படியே ஆக கிடவுது. நீங்கள் யோவான் 10வது அதிகாரம் படிச்சிங்கன்னா 8வது வசனம், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கவனிங்க, கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வாசல் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்.
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் கதவு வழியாக வராமல், பூட்டை திறந்து வராமல் நீங்கள் வந்தீங்கன்னா யார்? கொள்ளையன், திருடன், கொல்லவும் அழிக்கவும் தடயங்களை அழிக்கக்கூடிய ஒருவனாக தான் வருவான். அதனால் இந்த கீ ஆஃப் த கிங்டம் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டால் அது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அது நஷ்டமாக தான் முடியும். ஆகவே தான் இயேசுநாதர் சொன்னார், என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். ஒரு கால் இப்போ அது ஒரு மரமாக பெருசாக இருக்கலாம், நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிகிட்டே இருக்கலாம். நியாயத்தீர்ப்பு நாளில் அது ராஜ்யத்தின் திறவுகோலின் வழியாய் நாட்டப்படாத மரம், ஆகவே வேரோடு பிடுங்கப்படும் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஐயா, நமது 2024ஆம் ஆண்டினுடைய முதல் நேர்காணல் நிகழ்ச்சியை ரொம்ப எச்சரிப்பும் விறுவிறுப்பாகவும் பயங்கரமாக இருந்தது. சரியான ஆதாரங்களை நீங்கள் எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி. என்ன நேயர்களே, கீ ஆஃப் தி கிங்டம், தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோல் எது உண்மை என்பதை இன்று அறிந்து கொண்டீர்கள். இந்த நிகழ்ச்சியை நன்கு கவனியுங்கள். சொல்லப்பட்ட வசனங்களை குறிப்பெடுத்து கொண்டு அநேகரோடு விவாதியுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழ்காணும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம் நேயர்களே. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 938550